இந்த பதிவு யாரையுமே குறை சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. விருதுநகர் மாவட்டம் வச்சக்காரப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி ஒரு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டு 23 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை பார்க்கும்போது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தொடர்ந்து நம்ம எல்லா விதத்துலேயும் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த சூழலில் தினம் நான் இன்னைக்கு வீடு திரும்புவேனா, உயிரோட வீடு சேர்ந்துருவேனா அப்படிங்கிற சந்தேகத்தோடையே மக்கள் ஒரு தொழிலை செய்கிறதுக்கு போகிறாங்க. அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு வழி? வருடந்தோறும் இத்தனை பேர் வெடி விபத்தில் இறந்துட்டாங்க, 10 பேர் இறந்துட்டாங்க, 20 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ். அப்படின்னா இவ்வளோ ஆபத்தான ஒரு தொழிலை செய்ய போகிறவங்களுக்கு நிச்சயமாக அதுக்கு ஏற்ற மாதிரியான பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாம் இருக்கும். அந்த விதிமுறைகள்லாம் உண்மையாகவே நடைமுறையில் இருக்கா, இல்லை வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புது. இது ரொம்ப ஆபத்தான தொழில், அதனால் இந்த தொழிலே வேணாம் அப்படின்னு முற்றிலுமாக அதை நிராகரிக்கவும் முடியாது. ஏன்னா அது பல குடும்பங்களோட வாழ்வாதாரமாக இருக்கிற நிலையில் அதோட பாதுகாப்பை தான் உறுதி செய்யணும். ஏன் அதை பாதுகாப்பாக மாற்ற முடியாதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதிகாரிகள் கண்டிப்பாக அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இது பாதுகாப்பான வேலை அப்படிங்கிற உறுதியை கொடுக்கறதுக்கும் இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் உண்மையாகவே நடைமுறையில் இருக்குது, ஒருவேளை இருக்கிறது பத்தலைனா இன்னும் என்ன அதிகரிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளையும் முன்னெடுப்பையும் பண்ணணும். நம்ம எல்லாரோட ஒரே ஒரு நாள் கொண்டாட்டத்துக்கு இத்தனை உயிர்கள் தான் விலையா? நம்ம எல்லாம் கொண்டாடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனால் அதுக்காக ஒரு உயிர் கூட போகக்கூடாது.